நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கிராஸ் கட்டிங்கும், ஸ்ட்ரைட் கட்டிங்கும் ரொம்ப பெரிய வித்தியாசன்ற மாரி நெனச்சிக்கிறாங்க. அந்த மாரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஃப்ரண்ட்டு பார்ட் மட்டும் வந்து இழைய வந்து கிராஸா போட்டுக்கணும் அவ்வளோதான். துணிய வந்து கிராஸா போட்டு கட் பண்ணுறதால அது கிராஸ் கட்டிங் அவ்வளோதான். பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்க நார்மலும் கட் பண்ணிக்கலாம், கிராஸாவும் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நார்மல் அண்ட் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுடைய பேட்டர்ன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் பேசிக் வீடியோ போட்டிருந்தோம். என்னென்ன பேட்டர்ன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத பற்றி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுடைய பேட்டர்னை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தொடர்ச்சியாக வீடியோ வரும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நார்மல் அண்ட் கிராஸ் கட்டிங் பேட்டர்னை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ வீடியோ தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டெமோ வீடியோ தான். நம்ம வந்து டேரெக்டாக கிளாத்லலாம் போட்டு கட் பண்ண போகிறதுல பேப்பர் கட்டிங்கில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் பீஸ் வந்து வாங்குறீங்கன்னா, அதாவது ப்ளவுஸ் பிட்டோ ப்ளவுஸ் பீஸோ நீங்கள் கட் பண்ணி வாங்கினா கூட இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி தான் வந்துட்டு ப்ளவுஸ் பீசஸ் வந்து இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறது ஆப்போசிட் சைடும், க்ளோஸாக இருக்கிறது நம்ம சைடும் வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் எப்பயுமே. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இப்போ ப்ளவுஸ் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 4 மாடல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இதில் வந்து நார்மல் ப்ளவுஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 12, அதான் எல்போ ஹேண்டு. அப்போ இந்த 5 பீசஸ் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு. நம்பர் வாய்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் நம்பர் போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம இது வந்து எப்படி செய்யலாம்னாக்கா, பேட்டர்னை பற்றி நம்ம சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது வந்து சிங்கிள் பேட்டர்ன் தான். சரிங்களா? சிங்கிள் பேட்டர்ன். இப்போ இங்கே வந்து எந்த மார்க்கிங்கும் இல்லை பாருங்கள். இது வந்து கழுத்துக்கு உண்டான மார்க்கிங், இது ஷோல்டருக்கு உண்டான மார்க்கிங். ஷோல்டரில் இந்த மார்க் வருதா, இதெல்லாம் ஸ்டிச்சஸ் வரும். அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி இதுவும் ஸ்டிச்சஸ் தான், இதுவும் ஸ்டிச்சஸ் தான், இதுவும் ஸ்டிச்சிங் தான். இது டாட்டோடைய ஸ்டிச்சிங். இங்கே மட்டும் ப்ளைனாக இருக்குன்னா இது வந்து ஃபோல்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபோல்டு பண்ணக்கூடிய சைடுன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும். இது பார்த்திங்கன்னா செகண்ட் நம்பர் ஃப்ரண்ட் பேட்டர்னில் எல்லாமே மார்க் வந்துச்சு பாருங்கள். கழுத்துக்கு, ஆமோல், அண்டர் பஸ்ட்டு, டாட்டு எல்லாத்துக்கும் வந்துருச்சு பாருங்கள். ஷோல்டர் எல்லாத்துக்கும் மார்க்கிங்கோடு வந்துடும். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த டாட்டுக்கு வந்து ஹோல் போட்டிருப்போம். அந்த ஹோலில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஈஸியான மெத்தடில். சரிங்களா? இது வந்து பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி டபுளாக போட்டோம் இல்லைங்களா, இந்த மாதிரி டபுளாக போட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே பேட்டர்னில் 1/2 இன்ச் தான் விட்டுருப்போம். இது வந்து லைனிங் கட் பண்ணும்பொழுது நம்ம 1/2 இன்ச் தான் விட்டுருப்போம். ஒருவேளை நீங்கள் 2x2 ப்ளவுஸோ இல்லை நார்மல் காட்டன் ப்ளவுஸ் அந்த மாதிரி ஏதோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா, ப்ளைன் ப்ளவுஸ் லைனிங் இல்லாமல் ப்ளைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா, இங்கே நீங்கள் வந்து 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுருங்க, கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, கீழே நம்ம 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து 2 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிங்க. இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணுற மெத்தட்லேயே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்படியே வச்சுட்டு நம்ம லைனிங் கட் பண்ணாக்கா எப்படி கட் பண்ணுவோமோ அதே மெத்தடில் கட் பண்ணிக்க போகிறோம். பேட்டர்னை நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே பேனால் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பேனால் மார்க் பண்ணலாம், இல்லை பென்சிலில் இதுக்குன்னு பென்சில்ஸ்லாம் இருக்குது, மார்க்கிங் பென்சில்லாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய சஜஷன் நீங்கள் பென் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதுக்குன்னு பென்லாம் வந்து கிடைக்குது, அந்த மாதிரி பென் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து போகாது. ஸோ அதனால் அதுக்காகவே வந்து பென் கிடைக்குது. நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு அயனிங் பண்ணிங்கன்னா அந்த மார்க்கிங்லாம் வந்து மறைஞ்சிரும். அந்த மாதிரி பென்லாம் வந்து இப்போ கிடைக்கிது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட்டுக்காக வேண்டி ஹோல் போட்டுப்போம் இந்த இடத்துல. இதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து டபுள் துணி இல்லைங்களா, இந்த மாதிரி டபுளாக இருக்குது துணி. நீங்கள் அப்படியே இந்த மார்க்கில் கட் பண்ண வேண்டிய வேலை தான். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை, எக்ஸ்ட்ராலாம் விட தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி எல்லாமே இதில் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படியே இந்த மார்க்கில் கட் பண்ண வேண்டிய வேலை தான், வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 2, இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் சாதா கட்டிங் பண்ணுறீங்கன்னா, அதாவது ஸ்ட்ரைட் கட்டிங் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் போட்டுக்கணும். பேட்டர்னை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கணும். இதே நீங்கள் கிராஸ் கட்டிங்னா நீங்கள் பேட்டர்னை மட்டும் கிராஸாக போடணும். அதை நான் எப்படின்றத நான் அப்புறமா சொல்லித்தரேன். இது சாதாரணமான நீங்கள் இந்த மாதிரி போட்டுங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு எந்த அளவுக்கு நம்ம துணியை வந்து சரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி சரி பண்ணிக்கணும். வேஸ்ட் ஸ்டிச் பண்ணக்கூடாது, துணியை கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். இந்த பாருங்கள், இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டோடைய மார்க் பண்ணிக்கிறேன். அர்க்காத்லாம் விட்டுரு போகிறீங்களா, அந்த அர்க்காத்லாம் வந்து சரியாக மார்க் பண்ணுங்கள். அந்த அர்க்காத்லாம் வந்து மெயினாக அர்க்காத் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சரியாக இருக்கும், உங்களுக்கு புரியும்.
நீங்கள் இந்த பேட்டர்னுக்கு மேலே ஏதோ ஒரு வெயிட் வச்சுட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். நீங்கள் கையால் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து சின்ன சும்மா உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக வேண்டி குட்டியாக நான் வந்து பேட்டர்ன் கட் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பேட்டர்ன் பெருசாக தான் வரும் இல்லைங்களா? அப்போ இது ஈஸியாக நீங்கள் வந்து கையாலே நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அப்படியே முடியல நீங்கள் வெயிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் 3 டாட்டுக்கு 3 ஹோல் போட்டிருப்போம். அந்த ஹோலில் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். அங்கங்கே வந்து அர்க்காத் வந்துடும் டாட்டுக்கு. நீங்கள் எல்லாமே பக்காவாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு டேக் போடுறதுக்காக இந்த ஹோல். இதில் நீங்கள் எதுவும் மார்க் பண்ண தேவையில்ல. இந்த பாருங்கள் ஒவ்வொரு பேட்டர்ன் இந்த மாதிரி டேக் போடுறதுக்கு ஹோல் வந்திருக்கும். இதில் நல்லா நீங்கள் மார்க் போட தேவையில்ல. இது வந்து டேக்குக்காக வேண்டி. இப்போ அதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு நேராக வந்து நீங்கள் டாட் பிடிச்சிக்க வேண்டியதான். இதுக்கு நேராக நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். இதுக்கு நேராக இது நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். இதுக்கு நேராக வந்து டாட் பிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து முடிச்சிருச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவும் பெல்ட்டு இது ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணணும். இதில் வந்து என்னன்னாக்கா இப்போ ஸ்லீவ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேட்டர்ன் வந்துடும். இதெல்லாம் ஆஃப் பேட்டர்ன் வந்துச்சு பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல் பேட்டர்ன் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படியே போட்டு கட் பண்ணிக்கலாம். பேட்டர்னை வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெல்ட்டு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நல்லாவே துணி உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும். 1 மீட்ரு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள். இப்போ இது வந்து நான் ஸ்லீவுக்கு மார்க் பண்ணுறேன். ஸ்லீவுக்கு அதே மாதிரி தான். முன்னங்கையில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் தான் நம்ம விட்டுருப்போம் பேட்டர்னில் லைனிங் மெத்தடில். நீங்கள் உங்களுக்கு 2x2 கிளாத் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நம்ம இங்கே சொன்ன மாதிரி தான் ப்ளவுஸோடைய இடுப்புக்கிட்ட எப்படி 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் விட சொன்னோமோ அதே மெத்தட் தான் நீங்கள் ஸ்லீவ்லையும் விட்டுக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெல்ட்டு தான். பெல்ட் வந்து இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி நீங்கள் எங்கே வேணால் மார்க் பண்ணிக்கலாம். கிளாத் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த பெல்ட்டு பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. இந்த பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணியிருப்போம். இது சைடு இங்கே ஸ்டிச்சஸ் வந்துடும், இங்கே ஸ்டிச்சஸ் வந்துடும். இப்போ இங்கே கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கிங்கே வராது. இது ஏன்னா நம்ம எப்பவுமே பெல்ட் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே வச்சுருப்போம். நீங்கள் அந்த தைக்கிற மெத்தடு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தடில் வந்து இந்த பெல்ட் வந்து தைப்பாங்க. நம்ம எப்படி பேட்டர்ன் வந்து மேக் பண்ணியிருக்கோம்னு சொன்னாக்கா ரொம்ப ஈஸியான மெத்தடில் பிகினர்ஸ் கூட அது வந்து தைக்கிறதுக்கு, அதுவும் ஃபினிஷிங்காக தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம பேட்டர்னை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸஸாக பேட்டர்ன் இந்த பெல்ட்டு கொடுத்துட்டோன்னு சொன்னால் நீங்கள் இந்த பேட்டர்னை அதாவது இந்த பெல்ட்டை வந்து இந்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணிட்ட பிறகு இந்த பேக்கில் வச்சு இங்கே இந்த அர்க்காட் அர்க்காத் வச்சு பார்த்துட்டு எக்ஸஸாக எவ்வளோ வருதோ நீங்கள் அதை வந்து மடிச்சிக்கலாம். நம்ம எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா 1.5லேருந்து 2 இன்ச் தான் எக்ஸஸாக வச்சுருப்போம். கரெக்டாக அளந்து வச்சுருப்போம். அப்போ அவ்வளோதான் வரும். நீங்கள் அந்த 1.5 இல்லை 2 இன்ச்சுக்குள்ளே வந்துச்சுனாக்கா நீங்கள் அழகாக வந்து மடிச்சிக்கலாம். அது மடித்து ஈஸியான மெத்தடில் வந்து பெல்ட்டை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பெல்ட் எப்படி தைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தா கூட உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் கூட நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 பீஸ் வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டோம். ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ஸ்லீவ் வேண்டாம், எனக்கு நீட்டு கை வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி 12ஆம் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த 12ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்டர்னாக இருக்கும், டபுளாக இருக்காது. இப்போ இது பார்த்தீங்கன்னா டபுள் பேட்டர்ன், ஃபுல் பேட்டர்ன் இது ஆஃப் பேட்டர்ன். இது வந்து ஃபுல் பேட்டர்ன் அப்படியே போட்டு மார்க் பண்ணிட்டீங்க. இது ஆஃப் பேட்டர்ன் அப்படின்றதால இந்த ஸ்லீவ் நீங்கள் யூஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும், இந்த கிளாத் அப்படியே இப்போ இந்த மாதிரி டபுளாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டபுளாக இருக்கிற கிளாத்தை அப்படி இன்னொரு மடிப்பு மடிச்சிடணும், இன்னொரு ஃபோல்டு பண்ணிடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா இப்போ க்ளோஸ் நம்ம சைடு இருக்கணும், ஓப்பன்ஸ் அந்த சைடு இருக்கணும். இப்படி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சரியாக வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்படி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்லீவும் வந்துடும், எல்போ ஸ்லீவ். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து எல்போ ஸ்லீவ் மட்டும் இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணணும். ஏன்னா இது வந்து சிங்கிள் பேட்டர்னாக வரும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் இல்லை எனக்கு ஆஃப் ஸ்லீவ் தான் வேணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எல்போ ஸ்லீவ் வேணால் இந்த ஆஃப் ஸ்லீவ் யூஸ் பண்ணாமல் எல்போ ஸ்லீவ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷனாக வந்து 2 ஸ்லீவ் வந்து கொடுத்துட்றோம், நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய வேலை தான், வேறு எதுவுமே நம்ம வந்து பண்ண தேவையில்லை. கட் பண்ணிக்கணும், எக்ஸஸாக எதுவும் நம்ம விட தேவையில்லை. ரெண்டாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா கிராஸ் கட்டிங். இதிலே வந்து நம்ம கிராஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டதால் இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங். கிராஸ் கட்டிங்னா இந்த பேட்டர்னை வந்து இப்போ வந்து எடை பார்த்தீங்கன்னா கிளாத்தோட எடை இந்த மாதிரி தான் இருக்கும், நீட்டாக இருக்கும், இப்படி இருக்கும். இப்போ இது வந்து குறுக்கு, இது வந்து நீட்டு வாட்டம், இது வந்து குறுக்க வாட்டம். அப்போ கிராஸ் பீஸ்ன்னு சொன்னால் இப்படி வைக்கணும், எடை வந்து கிராஸாக போகிற மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் கிராஸாக வைக்கணும். இது எங்கே வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும், பேக்கை வந்து கட் பண்ணிடணும். இந்த இப்போ நான் கட் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த மார்க்லேயே நீங்கள் கட் பண்ணணும்.
இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம பேக் வந்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இப்போ இங்கெல்லாம் வந்து அர்க்காத் கரெக்டாக போட்டுடணும். அர்க்காத் தான் வந்து மெயினான ஒரு விஷயம். அதனால் இந்த அர்க்காத்லாம் வந்து சரியாக போட்டுருங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட்டே கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் அர்க்காத்லாம் வந்து பக்காவாக போட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸோடைய ஃபுல் மெஷர்மெண்ட்டு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து டபுளாக மடித்து கட் பண்ணோம். இப்போ ப்ளவுஸ் வந்து பக்கா வந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டியது தான். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம உங்களுக்கு கிராஸ் கட்டிங், ஸ்ட்ரைட் கட்டிங்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். கிராஸ் கட்டிங் வேணும்னா இந்த கிளாத் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி திருப்பி போட்டுங்க. இப்படி திருப்பி போட்டுட்டு என்ன செய்கிறீங்கன்னா இப்படி போட்டுக்கணும். கிராஸாக பீஸ் வந்து இப்படி கிராஸாக வச்சுக்கணும். இது வந்து இப்படி வச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டு. கிராஸ் கட்டிங்னா நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்னை வந்து இப்படி கிராஸ் போட்டுக்கணும். இப்படி கிராஸாக போட்டு மார்க் பண்ணணும். சரிங்களா? நான் அது இப்போ இந்த சைடு கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி நீங்கள் வந்து கிராஸாக போட்டுக்கலாம். துணியை மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணிக்கணும். பேட்டர்னை இப்போ கிராஸாக போட்டு துணியோட எடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிராஸாக வரணும். கிராஸாக வந்துச்சுன்னா அதான் கிராஸ் கட்டிங். அவ்வளோதான், பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கிராஸ் கட்டிங்கும் ஸ்ட்ரைட் கட்டிங்கும் ரொம்ப பெரிய வித்தியாசன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஃப்ரண்ட்டு பார்ட் மட்டும் வந்து இழையை வந்து கிராஸாக போட்டுக்கணும். அவ்வளோதான். துணியை வந்து கிராஸாக போட்டு கட் பண்ணுறதால அது கிராஸ் கட்டிங். அவ்வளோதான், பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இதுக்கானே தனித்தனி சார்ஜஸ்லாம் பண்ணுவாங்க. கிராஸ் கட்டிங்னா ஒரு ரேட்டு, ஸ்ட்ரைட் கட்டிங்னா ஒரு ரேட்டு அப்படின்லாம் வந்து ஒரு பிம்பம் இருக்குது. அதெல்லாம் வந்து சும்மாங்க. இது வந்து சும்மா துணியை வந்து இப்படி இருக்கிற துணியை இப்படி கிராஸ் பண்ணுறோம், அவ்வளோதானே தவிர பெரிய வித்தியாசமே இல்லை. அதே ஸ்டிச்சிங் தான், அதே மெத்தடு தான். ஒன்றுமே பெருசாக இதில் ஒரு வித்தியாசமே இல்லை. இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான் கிராஸ் கட்டிங். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிங்க. இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்கள் நார்மலும் கட் பண்ணிக்கலாம், கிராஸாகவும் கட் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம வந்து நார்மல் அண்ட் கிராஸ் கட்டிங் அப்படின்றத போட்டுக்கிறோம். ஏன்னா புரியணுன்றதுக்காக. அதில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறேன்னா கிராஸ் கட்டிங் வேறு, இப்போ கட்டிங் பேட்டர்ன் வேறு, ஸ்ட்ரைட் கட்டிங் பேட்டர்ன் வேறு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஒரே பேட்டர்ன் தான். ஸ்ட்ரைட்டாக போட்டு கட் பண்ணால் ஸ்ட்ரைட் கட்டிங், கிராஸாக போட்டு கட் பண்ணால் கிராஸ் கட்டிங். அவ்வளோதான் வித்தியாசம், பெரிய வித்தியாசமே இல்லை. ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நீங்கள் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி, இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்னாக்கா இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கிராஸ்னால் நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிராஸ்னால் இந்த மெத்தடில் கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே அந்த மார்க்கில் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டிய வேலை தான். வேறு எதுவுமே பெருசாக இதில் வந்து நம்ம இது பண்ண தேவையில்ல. பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டோம். மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது எல்லாமே கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி டபுளாக வச்சு கட் பண்ணும்பொழுது ஃபுல் பேட்டர்ன் வந்துச்சு பாருங்கள். பேக்கோடைய ஃபுல் மெஷர்மெண்ட் வந்துருச்சு. அதே மாதிரி 2 ஸ்லீவ், லெஃப்ட்டு ரைட்டு 2 ஸ்லீவ் வந்துருச்சு. அதே மாதிரி 2 பெல்ட்டு பட்டி, 2 பட்டி வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் 2 பார்ட் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் ப்ளவுஸோடைய கட்டிங். இவ்வளோ தான், நம்ம ஈஸியான மெத்தடில் கட் பண்ணிட்டோம். 2 ஸ்லீவு 2 பெல்ட்டு எல்லாமே வந்துருச்சு பாருங்கள் செட்டாக. இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தேவைப்படுதுன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னில் இன்னும் வந்து நான் 3 மாடல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மாடல் பார்த்துட்டோம். அடுத்தது கட்டோரி இருக்குது, பிரின்சஸ் கட் இருக்குது, அதாவது நார்மல் பிரின்சஸ் கட்டு, போட் நெக் பிரின்சஸ் கட்டுன்னு சொல்லி இன்னும் ஒரு 3 மாடல் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்த மாடலாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம்.